மையமுடுக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். முழு ராணுவத்தையும் கொழும்பில் குவித்தாலும் பலனில்லை, சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து. களுத்துறை அதிர வைத்த துப்பாக்கிச்சூடு, துப்பாக்கிதாரிகளின் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு. மன்னார் இளைஞனின் படுகொலை, கொட்டாஞ்சேனையில் கிடைத்த முக்கிய ஆதாரம். திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி விபத்தில் ஒருவர் பலி, வெளியான தகவல். சஜித் கலந்து கொண்ட கூட்டத்தில் பதற்றம். கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, காலியில் இருந்து கிடந்த சந்தேக நபர்களின் வாகனம். யாத்திரைக்காக சென்றவர்களுக்கு நேர்ந்த துயரம், 10 வயது சிறுவன் படுகாயம். நாடு முழுவதும் நீண்ட நேரம் மின்தடை, பாரிய அளவில் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம். தொடர்வென விரிவான செய்திகள். ஒன்று அல்லது 2 துப்பாக்கி சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சினை எதுவுமில்லை. கடந்த காலத்தில் பல்வேறு கும்பல்கள் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டிவிட பழகின. இந்த வகையான மக்கள் தங்களுக்கென ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது பல்வேறு விடயங்களை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் எடுத்து வருவதாக நான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய சிலர் இருக்கலாம், கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்க அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே இவர்களால் இப்போது சமாளிக்க முடிந்தது என்று நான் நினைக்கின்றேன். பாதாள உலகம் இன்னும் ஓரளவுக்கு செயலில் உள்ளது. இது ஒரு அரசியல் குற்றமல்ல. இது பாதாள உலகம் சுறுசுறுப்பாக இருக்கும் இடம். பாதாள உலகம் 100% அடக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். முழு ராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டாரகம கொரோனா சாலையில் உள்ள கோத்தலாவெல பகுதியில் சந்தேகத்திற்கிடமான மோட்டார் சைக்கிள் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளுடன் அருகில் ஒரு ஜாக்கெட் மற்றும் பாதுகாப்பு தலைக்கவசமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு களுத்துறை வாடியம்மன் கட பகுதியில் ஒருவரை கொன்ற சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் என சந்தேகிக்கப்படுகின்றது. களுத்துறை வடக்கு காவல் பிரிவின் வாடியம்மன் கட பகுதியில் உள்ள எண் 1 தொடருந்து நிலைய சாலையில் அடையாளம் தெரியாதவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார். வாடியம்மன்கட பகுதியைச் சேர்ந்து 32 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பு ஜிந்துப்பிட்டியவில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனையில் உள்ள மகா வித்தியாலய மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜிந்துப்பட்டியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ள ஒரு சிகை அலங்கார நிலையத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 பேர் காயமடைந்திருந்தனர். சம்பவத்தின் போது உயிரிழந்தவர் மன்னாரைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞன் என தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் முறையே 19, 27 மற்றும் 28 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் சிலாவத்துறை, கிரான்பாஸ் மற்றும் கொட்டாஞ்சேனை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்டு திருமுருகண்டி ஏனையின் பிரதான வீதி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழகம் செல்லும் வீதி அண்மித்த பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் 1:50 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி பகுதியிலிருந்து முருகண்டி பகுதி நோக்கி பயணித்த மகளுந்து கார் முருகண்டி பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சிறிய ரக மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பேரும் காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளார். மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
மகிழுந்து காரை செலுத்தி வந்து திருகோணமலை வைத்தியசாலையின் வைத்தியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விபத்து தொடர்பான முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சூரியவிவ ஆந்திரவிவ பகுதியில் நேற்று நடைபெற்ற விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வந்தபோது இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பிராந்திய தலைவர்களால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூட்டத்தில் ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அவருக்கு ஆட்சேபனை தெரிவித்தார். அதன் பிறகு கேள்விகளை எழுப்பிய நபரையும் அவருடன் வந்த ஒரு குழுவையும் ஏற்பாட்டாளர்கள் கூட்ட அரங்கிலிருந்து அகற்றினர். பின்னர் சூரியவிவ காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தி ஒழுங்கு இடமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்தனர். அதன்படி நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டத்தில் உரையாற்றினார். ஜேவிபி ஆர்வலர்கள் குழு கொண்டு வந்து கூட்டத்தை சீர்குலைக்க முயன்றதாக இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தலங்கம அக்ரிய குழுவில் ஒரு சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை கொள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்று முற்றாக எறிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த காரை காலி அகலிய குட்டியாவத்தையில் உள்ள துணை வீதியிலிருந்து நுகேகொட பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது. சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி கொள்ள பயன்பட்டதாக கூறப்படும் கார் காலி அகலிய பகுதியில் கைவிடப்பட்டு கிடப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சென்று பார்த்தபோது கார் எரிந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஜயலத் சில்வா எனப்படும் கரந்தனிய சுத்தா என்ற பாதாள உலக குற்றவாளியால் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட சட்டத்தரணி முன்னர் கரந்தனிய சுத்தாவின் வழக்கிற்கும் பின்னர் அவரது முக்கிய போட்டியாளரான லொக்குப்பட்டி என்ற குற்றவாளியின் சட்டத்தரணியாகவும் முன்னிலையாகியுள்ளார். அதன்படி லொக்குப்பட்டிக்கு கரந்தனிய சுத்தா பற்றிய தகவல்களை குறித்த சட்டத்தரணி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் சுத்தாவின் தரப்பினரால் இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து நுகேகொட பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. ரத்தினபுரிய பெலிப்பிட்டி பிரதான வீதியில் கொடக்கவில மால்வத்த பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொடக்கவில போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீபாத ஜாத்திரைக்காக பக்தர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் கதிர்காமம் கோயிலில் வழிபாடு நடத்தச் சென்ற முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக கொழகவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்தினபுரி போதரா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதி அதில் பயணித்த 10 வயது சிறுவன் மற்றும் மற்றொருவருக்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கொடகவல போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நீண்ட நேர மின்தடை ஏற்படலாம் அல்லது ஒரு அலகு மின்சாரத்தின் விலை 90 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு மின் கட்டணங்கள் பாரியளவில் உயர்த்தப்படலாம் என பிவித்ரகல உரிமையின் தலைவர் உதய காமன்பேல எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்க போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதி முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை நாடு பாரிய மின்சார நெருக்கடியை சந்திக்க நேரிடும். இந்த ஆண்டில் 212 நாட்களுக்கு மட்டுமே போதுமான நிலக்கரி தற்போது கையிருப்பில் உள்ளது. அந்த 212வது நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. தென்மேற்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் நடுப்பகுதி வரை நிலக்கரியை இறக்க முடியாது. இதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் 1.5 மாதங்களுக்கு மூடப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த நெருக்கடியால் நாடு முழுவதும் நீண்ட நேர மின்தடை ஏற்படலாம். அல்லது ஒரு கிலோ மின்சாரத்தின் விலை 90 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு மின் கட்டணங்கள் பாரியளவில் உயர்த்தப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.